சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய் வணக்கம். என் அன்பு குழந்தைகளே, கண்மணியே, உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள்தான் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகின்றாய்? அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாயல்லவா? அதை உணர்ந்து அதை தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே. உன் மனம் இப்பொழுது கொதித்து போய் இருக்கின்றது. ஆதங்கத்திலும் வலியிலும் நீ இருக்கின்றாய். நமக்கென்று ஒரு நபர் வரும்பொழுது அன்றைக்கு நாம் பேசிக்கலாம் என்று வேதனையில் இருக்கின்றாய். நீ பேசி என்ன பயன்? அவர்கள் அப்படித்தான். அவர்கள் இரண்டாவது மனிதர்கள். அவர்களை கணக்கில் எடுத்து நீ பேசிக்கொண்டிருந்தால் நீதான் மன நிம்மதியை இழப்பாய். அதை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள். கண்மணியே, உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக நீ சிரி, வருத்தப்படு, உதவி செய். ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட இருக்காதே. அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு. அவர்களை பற்றி ஒரு பொழுதுமே யோசிக்காதே. தங்கமே, உன் கோபம் நியாயமானதுதான். ஆனால் அது வேண்டாம். கண்மணியே, அது உன்னையும் உன் நிம்மதியும் உன் சிரிப்பையும் உன் சந்தோஷத்தையும் தொலைத்துவிடும். உனக்கு எந்த விதமான குழப்பமும் வேண்டாம். அனைத்தையும் என்னிடம் நீ விட்டுவிட்டால் இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான். இனி நிச்சயம் உன்னை நான் உயர்த்துவேன். உன்னை ஏளனப்படுத்தியவர்கள் முன் உன்னை திரும்பி பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை நான் வெற்றியடைய செய்வேன். உன் அம்மாவாக, உன் அப்பாவாக நான் என்றும் உனக்கு துணை நிற்பேன். நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டுகின்றது மிக விரைவில் நடக்கப் போகிறது தங்கமே. அது உன் கைகளில் வந்து விழப்போகின்றது. உனக்கு இந்த நன்னாளில் நான் வாக்களிக்கின்றேன். முட்களை நான் களைகின்றேன், அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று நீ திடமாக நம்பு. எனக்கு நானாகவே செய்கின்றேன் சாயப்பா என்ற எண்ணத்தை நீ வரவிடாதே. நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே உனக்கு முன்பாக வந்து அதை களைந்து விடுகின்றேன். நான் எப்பொழுதும் உன்னுடனேயே வந்து கொண்டிருக்கின்றேன். தங்கமே, கலங்காதே. உன்னுடைய நெஞ்சில் வஞ்சகம் இல்லாத வரை உன்னை யார் வஞ்சித்தாலும் திருப்பியடிக்கும் காற்று உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும். எண்ணம்தான் வாழ்க்கை. நமது வலிமையான எண்ணமே நமது வாழ்க்கையை உருவாக்கும். எது நடக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயம் நாளை நடக்கத்தான் போகின்றது. அவமானப்படுத்தும் போது கவலை வேண்டாம். வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள். ஒரு நாள் வாழ்ந்தால் கூட உன்னை போலதான் வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள். உன்னுடைய தன்னம்பிக்கைக்கு அத்தனை ஒரு வலிமைகள் உண்டு. இத்தகைய தன்னம்பிக்கை உனக்கு இருப்பதால் மட்டுமே எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும். என்னுடைய அன்பான குழந்தை, நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள். உன்னுடன் இருப்பதால் மட்டுமே உறவுகள் ஆகிவிட முடியாது. எங்கே இருந்து கொண்டு நமக்கு ஒன்று என்றால் துடிக்கும் ஒவ்வொரு இதயமும் தான் உண்மையான உறவுகள். சோகம் தனிமையில் கூட வரும். ஆனால் உண்மையான சந்தோஷம் அன்பானவர்கள் இருக்கும்போது மட்டுமே வரும். வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம். அதை ஒழுபொழுதும் நழுவ விடாதீர்கள். கனவுகளை நிறைவேற்றுங்கள். லட்சியத்தை சாதியுங்கள். சோகத்தை தாங்கிக் கொள்ளுங்கள். போராட்டத்தை வென்று நல்ல குறிக்கோள்களாக மாற்றுங்கள். யாராவது உன்னை ஒதுக்கி வைத்திருந்தால் கவலை ஏன் தங்கமே?
யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அதே தூரத்தில் நீயும் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் உனக்கு இல்லை. உன்னோடு நான் எப்பொழுதுமே இருக்கின்றேனே, பிறகு எதற்கு உனக்கு கஷ்டம்? அது போதாதா? மனிதன் அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான ஒன்று இருப்பதாக தான் மனம் நம்பும். குற்றம் செய்த நெஞ்சம் குறுகுறுக்கும் என்பது அன்றைய பழமொழி. குற்றம் செய்த நெஞ்சம் மற்றவரையே குறை கூறும் என்பதே இன்றைய பழமொழி. கோபம் எல்லாருக்கும் தவறாகத்தான் தெரியும். ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று. எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் நம் பலவீனத்தை மட்டும் வெளிப்படுத்தவே கூடாது. நேரம் வந்தால் அவர்கள் நமக்கு எதிரியாக கூட மாற நேரிடும். எதிரில் எதிரிகளே இல்லை என்று கர்வம் கொள்ளும் நேரத்தில்தான் பக்கத்திலேயே துரோகிகள் இருப்பதை உணர முடிகின்றது. தனியாக பறக்கும் பறவைக்கு என்றும் வலிமை அதிகம். தனியாக விடப்படும் போதுதான் உங்கள் பலம் உங்களுக்கே தெரியும். தனியாக எடுக்கப்படும் முடிவுகளுக்கே என்றுமே வெற்றி உண்டு. அடுத்தவரின் நேர்மையை சந்தேகிக்கும் முன் உங்களிடம் உண்மை இருக்கின்றதா என்று சரிபார்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு நிமிடத்தில் கிடைக்கும் முடிவு நம் வாழ்க்கையே மாற்றிவிடும். பல கனவுகளோடு வாழ நினைத்த வாழ்க்கை கடைசியில் கனவாகவே கடந்து போகின்றது. கலங்காதே தங்கமே, என் பதிலுக்காகவும் உத்தரவுக்காகவும் காத்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். தயங்காமல் தொடங்கு. வெற்றி உனக்கு நிச்சயம் வந்து சேரும். அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் கட்டாயமாக திருத்தும். வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும். சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே தேவையில்லை. படைத்தவன் துணை இருக்க அடுத்தவன் துணை எதற்கு? சிலரால் நீ அடைந்த துன்பத்தை சீக்கிரமே யாரோ ஒருவரால் அவர்களுக்கு திருப்பி கொடுக்க நேரிடும். கலங்காதே தங்கமே. விவாதம் செய்து ஒரு உறவை தக்க வைத்துக் கொள்வதை விட எந்த துன்பமும் தராமல் விலகி இருப்பதே மேலான செயல். பொய் பேசுபவர்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா? அவர் உண்மை பேசும்போது ஒருவரும் நம்ப மாட்டார்கள். இதுவே அவர்களுக்கு சிறப்பான தண்டனை. வெளிவேஷம் போடுபவர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் நல்ல இடத்தில் இருக்கின்றார்கள். நேர்மையில் இருப்பவர்களுக்கு எப்போதுமே துன்பத்தை மட்டுமே எதிர்கொள்கின்றார்கள் என்று தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் நேர்மையாக இருப்பவர்கள் என்றும் கடவுளின் கண்காணிப்பிலேயே இருப்பார்கள். உனக்கென்று தனித்திறமை உண்டு. உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு தரம் தாழ்த்தி கொள்ளாதே. உனக்கென்று உள்ள திறமைகளை மற்றவர்களுக்கு இருக்காது. என்றும் நீ நீயாக இரு. தன்னம்பிக்கையுடன் தவறாமல் முன்னேறு. உன் சாயப்பா நான் உனக்கு துணை இருக்கின்றேன். என் தங்கமே, ஒருவரை மன்னித்து விடும் அளவிற்கு நல்லவராக இரு. ஆனால் அவரையே மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதே. கோவிலுக்கு சென்றுதான் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பது இல்லை. யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தாலே நீ கோவிலுக்கு சென்றதற்கு சமமாகும். ஒவ்வொரு பொழுதும் உன் தேவையை நீயே நிறைவேற்றிக்கொள். சக மனிதர்களை நம்பி நீ வாழாதே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களது சுயரூபம் வெளிப்படக்கூடும். அப்பொழுது உன் மனம் உடைந்து சிதறிவிடும். கர்வம் கொள்ளாதே, கடவுளை இழப்பாய். பொறாமை கொள்ளாதே, நண்பனை இழப்பாய். கோபம் கொள்ளாதே, உன்னையே நீ இழப்பாய். எதையும் பொறுத்து கொள்ளும்போது நல்லவர்களாக தெரியும். நீ எதிர்த்து கேள்வி கேட்கும்போதுதான் நீ கெட்டவராகி விடுகின்றாய். இதுதான் வாழ்க்கை தங்கமே. நல்லதை மட்டும் நினை, நல்லதே நடக்கும். ஆனந்தமாக நீ இருப்பாய். சுயநலமாக வாழ்கின்றாயா? சரி, வாழ்ந்துவிட்டு போ. ஆனால் உன் சுயநலத்திற்காக மற்றவர்களின் நலத்தை கெடுக்கக்கூடாது.
கடலில் கூட மூழ்கிவிடு, தவறில்லை, காப்பாற்ற 4 பேர் வருவார்கள். ஆனால் கடலில் மட்டுமே மூழ்கிவிடாதே தங்கமே, காப்பாற்ற யாருமே வரமாட்டார்கள். உனக்கு எது வேண்டுமானாலும் கடவுளிடம் கேள். வேண்டுவதை தரவில்லை என்றால் புரிந்துகொள் தங்கமே, அது உனக்கானது அல்ல என்று. தோளின் மேலே தட்டி கொடுத்து உனக்கு எதுவும் நடக்காது, உன்னுடன் நான் இருக்கிறேன் என்று ஆறுதல் கூறும் நட்பு கிடைப்பது மிகப்பெரிய வரம். யார் எப்படி என்பதையெல்லாம் தெரிந்த பின்பும் கோபப்படாமல் மௌனம் காப்பது என்பது நீங்கள் பக்குவப்பட்டதின் அடையாளம். சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களைக் கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவதே நல்லது. வாழ 1000 வழிகள் இருக்கின்றது, கவலை இல்லாமல் வாழ 3 வழிகள்தான் இருக்கின்றது. வருவது வரட்டும், போகது போகட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று இருப்பதுதான். இறைவன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக இருக்கும். சோர்ந்து போகாதே தங்கமே. ஒருவருடைய சாதனைக்கு நீ காரணமாக இரு, யாருடைய வேதனைக்கும் நீ ஒரு பொழுதும் காரணமாக இருக்காதே. சீக்கிரத்தில் நீ யாரையும் நம்பாதே, சில நாட்கள் பொறுத்துப்பார். உண்மை உனக்கு தெரியும். உன்னிடம் வந்ததற்கான காரணம் என்னவென்று. யாருக்காக நீ வாழ்கின்றாயோ அவர்களுக்காக அனைத்தையும் நீ விட்டுக்கொடு. உனக்காக யார் வாழ்கின்றார்களோ அவர்களை யாருக்காகவும் நீ விட்டு கொடுக்காதே. 100 பேரின் வாயை மூட முயற்சிப்பதை விட நம் காதுகளை மூடிக்கொள்வதே மிகச் சிறந்ததாகும். மகிழ்ச்சியை விட மறதிதான் வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்றது. ஏனென்றால் நீ நிம்மதியாக வாழ்வதற்கு உன் கர்மத்தை நான் சுமக்கின்றேன். உனக்கு பதிலாக நான் சாட்சியாக மட்டுமே இருப்பேன். நானாக எதுவும் செய்ய மாட்டேன், எதையும் சேவிக்கவும் மாட்டேன். இருந்தாலும் அனைவரும் என்னையே பொறுப்பாளி ஆக்குகின்றனர். துன்பம் வந்த போதும் கூட என் மீது நம்பிக்கை குறைபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் கருமத்தை உங்களுக்கு பதிலாக நான் சுமப்பேன். நீ அனுபவித்து வரும் துன்பங்களிலிருந்து விடுபடப் போகின்றாய். நல்ல மாற்றங்கள் வாழ்வில் நடக்கப் போகின்றது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். நல்லதை மட்டுமே நான் நடத்துவேன். என் கண்மணியே, உனது கெட்ட நேரம் அனைத்தும் முடிவடைந்து விட்டது. இனி நீ நலமோடு வாழப்போகின்றாய். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய். அந்த வாழ்க்கை சந்தோஷமும் ஆசிர்வாதங்களும் நிறைந்ததாக இருக்கும். உனது பிரச்சனைகள் அனைத்தும் முடிவடைந்து விட்டது. எனவே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம். தேவையற்றதை எண்ணி குழம்பிக் கொள்ளாமல் மனக்கவலையோடு இருக்க வேண்டாம். நான் உனக்காக ஒரு நல்ல செய்தியை நாளை கொண்டு வரப் போகின்றேன். உன்னால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய். இனி நீ மிகவும் சந்தோஷமாக வாழப்போகின்றாய். நீ நினைத்தது கூடிய விரைவில் நடக்கத்தான் போகின்றது. பெற்றுக்கொள்ள தயாராக இரு தங்கமே. தங்கமே, நம்பிக்கையை மட்டும் ஒரு பொழுதும் இழந்து விடாதே. என் வாக்கு என்றுமே பொய்க்காது. கண்மணியே, உன் வாழ்வில் பல மங்களகரமான விஷயங்கள் நடக்கத்தான் போகின்றது. ஓம் சாய்ராம்.